என்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாகும். இந்த திருப்பாலைவனம் இந்த திவ்ய கஷேத்திரமானது கைலாச மலையிலிருந்து நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய விசேஷம். ரெண்டு ஒரே லாஞ்சிட்டூட் 81 லாஞ்சிட்டூட் வந்து கைலாசம். சுவாமி வழிபடுற பதமந்திரம்னு சொல்கிறோம். வியமவியாபினி வியமரூபாயி சர்வவியாபினி சிவாய். அந்த பதமந்திரம் 81. திருப்பாலைவனம் அதே 81 இருக்கு. 81 வெற்றியை கூட்டா ஒன்று நிறைவாக உள்ளது. அப்படி முழுமையான கடவுளான சுவாமி இருக்கார். இப்போ தேவர்களும் வசர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடல் அடையும் பொழுது ஆலகால விஷம் வந்து எல்லாரையும் துன்புறுத்துது. அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் தன்னுடைய தொண்டையில் நினைச்சிட்டு இந்த அண்ட சராச்சரத்தையும் காப்பாற்றுறார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த அமுதம் கிடைச்சோடனே இந்த அமுத கடத்தை வச்சு போட்டு திருக்கடையூர் அமுத கடேஸ்வரர் அங்கே இந்த 60, 70 ஆயுஷம் எல்லாம் பண்ணிக்கிறது விசேஷம். அதுக்கப்புறம் அந்த அமுதத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் தேடினாங்க. அசுரர்களை தவிர்த்து தேவர்கள் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து பாலை மரங்கள் அடர்ந்த காடாக இங்கே இருந்திருக்கு. அதனால தான் திருப்பாலைவனம் ஊர் பேர். அதில் சுவாமி இருந்த இடத்துல ஒரு பாலை மரம் இருந்துட்டு அந்த மரத்துக்கு கீழே அந்த அமிர்தத்தையே ஒரு லிங்கமாக பிடிச்சி வழிபட்டு அமிர்தத்தை சாப்பிட்டு எதிர்த்து இருக்க குளத்தில் கையாளும் பொழுது அசுரர்கள் விஷயம் அறிந்து தவளைகளாக வந்து அந்த அமிர்தத்துறையில் சாப்பிடலாம் வராங்க. அப்போது இந்த குளத்தில் தவளைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவர்கள் சாப்பிட இன்றளவும் இந்த குளத்தில் தவளைகள் இருக்காது. குளத்துக்கு அமிர்த புஷ்கரின்னு பேர். பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமிர்த லிங்கமானது மரம் சூழ்ந்து வளர மரத்துக்குள்ளே போயிடுது. பல யுகங்கள் மரத்தில் இருந்து இறுகி அப்படியே லிங்கமாயிடுது. சோழராஜா தன்னுடைய பட்டத்தியான என்பதையும் சுவாமி இருந்து அதே மரத்தை கொண்டு வந்து கட்டுறாரு. பிற்காலத்தில் இங்கே தங்கும் பொழுது அது ரெண்டும் மூர்ச்சி ஆகி விழுந்துருக்கு. இப்போ மரத்துக்குள்ளே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை கட்டுறா இருக்கும்போது சுவாமியோட தலையில் அந்த கோடையில் பட்டுருக்கு. அப்படி அடிபட்டு அதை அகழ்த்து கோயில் சுவாமி வெண்மையாக இருப்பார். அமிர்தலிங்கம் தமிழ்நாட்டில் ஈசானத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய வெண்மையான இந்த அளவில் ஒரு லிங்கத்தை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். பாலீஸ்வரன் தமிழில் பேர், பால்வட்டநாதன் சம்ஸ்கிருதத்தில் பேர். வாசுகி தனக்கு மோட்சம் வேணும் திருவத்தியூரில் வேணும்போது திருப்பாலைவனத்தில் பாலை மரத்துக்குள்ள நான் இருக்கேன். தேவர்கள் நித்தமும் தேனீக்களாக என்னை வந்து வழிபடுவாங்க, அதை கண்டு வழிபடுவார்கள் சொல்ல அவர் வழிபட்டு மோட்சம் கேட்கலாம். மார்க்கண்டேய ரிஷி 108 லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு மொத்தத்தில். அதில் ஒரு லிங்கம் இங்கே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு. மார்க்கண்டேயர் பூஜை பண்ணதுனாலையும் சுவாமி அமிர்தமாக இங்கே இருக்கிறதுனாலையும் இந்த கஷேத்திரம் வந்து ஆயுஷ் ஹோமத்துக்கு மிருத்யுஞ்சய ஹோமத்திற்கு 60-70 என்பது சஷ்டியத்திரமூர்த்தி சாந்தி மற்றும் சதாபிஷேகம் போன்ற ஆயுள் சம்பந்தமான பூஜைகளுக்கான கஷேத்திரமாக இங்கே அமைஞ்சிருக்கு. இங்கேயும் திருக்கடையூர் மணி 60-70 விசேஷம். அது இல்லாமல் சுவாமி அம்பாள் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால கல்யாண வேண்டுதல்கள், சுவாமி அம்பாளுக்கு இடையில முருகர் இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் அதுக்கான வேண்டுதல்கள் நிறைவேறும். இங்கே சுவாமியோட சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா திக்ஷாந்தவர் இருக்கார். திக்ஷாந்தவர் இருக்கார் அப்படின்னாலே நம்ம சுவாமி அனுகிரகமூர்த்தி, புத்தி அளிக்கக்கூடிய கடவுள், அப்படின்னா அனுபூதி நிலையை அளிக்கக்கூடிய கடவுள்ன்றது அர்த்தமாகுது. அனுபூதி நிலைங்கிறது தேகம் அழியக்கூடியது, ஆன்மா அழிவற்றதுன்றதை உணர்த்தக்கூடிய கடவுளாக சுவாமி இருக்கார். அதனால அமர்ந்து அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கான க்ஷேத்திரமாக இதாக இருந்துச்சு. ஹர நம பார்வதி ஹரஹர மகாதேவா.